ஆதார் செல்லாது, பாஸ்போர்ட் செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, அதை யார் வச்சிருந்தாலும் செல்லாது. நீங்கள் இந்திய குடிமக்கள் கிடையாது. அப்படி இங்கே கூடியிருக்கிற தேச விரோதிகள் அனைவரையும் ஒன்றிணைச்ச தேச விரோதி ரஞ்சித் அவர்களுக்கு உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணும்னு சொல்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி பெட்ரோலியத்துறை தான் அமைச்சராக இருந்தார். ஏன் அவர் இந்த துறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பெட்ரோலியத்துறையில் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். 70 ரூபா வித்த பெட்ரோல் 107 ரூபாய்க்கு கொண்டு வந்தது அவர் தான். ஏன்னா தனியார்களுக்கு வந்து அவர் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பார். தனியார்களுக்கு நீங்கள் பெட்ரோல் பங்கில் போட்டிருப்பீங்க, 70 ரூபாய் இருக்கும்போது தனியார் பெட்ரோல் பங்க் போடாமல் 70 ரூபாய் இருக்கிற அந்த இந்தியன் பெட்ரோல் பங்க்கு, பாரத் பெட்ரோல் இங்கே போடுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது எல்லாம் ஒரே ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் ஷெல்லு, ரிலையன்ஸ் எங்கனாலும் போட்டுக்கிறோம். நமக்கு விலை வித்தியாசமே தெரியல. அந்த மாதிரி இந்த கல்வியையும் தனியார்கிட்ட மொத்தமாக ஒப்படைக்கிறதுக்கு தான் அவரோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா தனியாருக்கு வந்துட்டா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்க முடியாது. ஐஐடியில் போய் கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மெடிக்கலும் மொத்தமாக கொடுத்துட்டா அங்கே ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷனை ஒழிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறவர் தான் தர்மேந்திர பிரதான். அவங்க அவ்வளோ சீக்கிரம் நீக்க மாட்டாங்க. நீக்கினாலும் அதே ஐடியாலஜி இன்னொருத்தர் தான் கொண்டு வருவாங்க. அப்படி கட்டத்தில் இந்த போராட்டத்தை இவ்வளோ வலுவாக முன்னெடுக்கிறதுக்கு அனிதா இறந்தப்ப நான் அங்கே 1 மணி நேரத்தில் போயிட்டேன். அடுத்த 10 நிமிஷத்தில் ரஞ்சித் அவர் கூப்பிட்டாரு. தோழர் ரஞ்சித் கூப்பிட்டு நானும் ஜி பிரகாஷும் போயிருந்தோம். பேசினார், ரொம்ப ஆதங்கமாக பேசினார். அது ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்றதுக்காகலாம் இல்லை. ஒரு மாணவி படிக்க முடியாமல் இறந்துட்டாங்களேன்னு அவர் எவ்வளோ துடிச்சாருன்னு எனக்கு நான் பேசும்போது எனக்கு உணர்ந்தேன். அதை அவர் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த போராட்டம் இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவருக்கு மெசேஜ் போட்டு அவர் கவனிக்கல. இந்த மாதிரி போதே நாம் இங்கே ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு கேட்டேன். கடைசியில் அவர் முந்திக்கிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அவர் செஞ்சிட்டு இருக்க வேலையை திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு மிகப்பெரிய நன்றி தோழர். நீங்கள் வந்து தொடர்ச்சி அந்த போராட்டம் நடக்கும், வெற்றி அடையும். தர்மேந்திர பிரதான வீட்டுக்கு அனுப்புறதில்ல, பிஜேபி வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்ம எல்லாரும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதற்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் என்னோட நன்றி. வணக்கம்.